தாலிபான்களின் வீழ்ச்சி 2001 நவம்பர் 14 ஆப்கானிஸ்தான் போரில் வடக்கு கூட்டணி தாலிபான்களிடமிருந்து காபூலை கைப்பற்றியது. 2001 செப்டம்பர் 11 அன்று அமெரிக்கா மீது நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கின. அந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக கருதப்பட்ட அல்-கொய்தா அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு ஆதரவு அளித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் இணைந்து ஆபரேஷன் என்டூரிங் ஃப்ரீடம் என்ற பெயரில் ஆப்கானிஸ்தானில் தாலிபானை வீழ்த்தும் ராணுவ நடவடிக்கையை 2001 அக்டோபர் 7ஆம் தேதி அன்று தொடங்கின. இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் வான் தாக்குதல்களை நடத்தின. அதே சமயத்தில் நார்தர்ன் அலையன்ஸ் எனப்படும் தாலிபான் எதிர்ப்பு படைகள் தரை யுத்தத்தில் ஈடுபட்டன. வடக்கு கூட்டணி என்பது 1996, 2001 காலத்தில் தாலிபானுக்கு எதிராக போராடிய பஷ்தூன் அல்லாத பல்வேறு இனக்குழுக்களின் கூட்டணியாக இருந்தது. குறிப்பாக தாஜிக், உஸ்பெக், ஹசாரா இனங்களின் போராளிகள் இணைந்த கூட்டணியே வடக்கு கூட்டணி எனப்பட்டது. அதன் முக்கிய தலைவராக அகமது ஷா மசூத் இருந்தார். ஆனால் அவர் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். அதன் பின்னர் வடக்கு கூட்டணி அமெரிக்காவின் முழுமையான ஆதரவுடன் காபூலை நோக்கி முன்னேறியது. அமெரிக்கா வான் தாக்குதல்களை நடத்தி தாலிபான் கட்டமைப்புகளை சிதைத்து வந்தது. இதனைத் தொடர்ந்து வடக்கு கூட்டணி படையினர் தரைவழியில் முன்னேறி சென்றனர். இவ்வாறாக நடைபெற்ற போரில் நவம்பர் 9 அன்று வடக்கு கூட்டணி படைகள் மசாரி ஷரீப் என்ற முக்கியமான நகரை கைப்பற்றின. அது தாலிபானுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. இதையடுத்து அமெரிக்க ஆதரவுடன் முன்னேறும் வடக்கு கூட்டணி படைகளின் முன்னேற்றத்தை நிறுத்துவது கடினம் என்பதை உணர்ந்த தாலிபான் படைகள் நவம்பர் 13ஆம் தேதி இரவு காபூலிலிருந்து விலகத் தொடங்கின. அடுத்த நாளான நவம்பர் 14 அன்று எவ்வித எதிர்ப்புமின்றி வடக்கு கூட்டணி படைகள் காபூலில் நுழைந்து தாலிபான் ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தன. தாலிபான் படைகள் நகரை விட்டு முன்கூட்டியே வெளியேறிவிட்டதால் எந்த பெரிய யுத்தமும் இன்றி காபூல் நகரம் வடக்கு கூட்டணியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தாலிபான் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து ஐநா ஆதரவுடன் ஹமீத் கர்சாய் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. அல்-கொய்தாவை ஒழித்து தாலிபான்களை சிதைக்க வேண்டும் என்ற தனது நோக்கத்தை அமெரிக்கா நிறைவேற்றியது. ஆனால் தாலிபான்கள் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. அவர்கள் மீண்டும் கெரில்லா போர்களை தொடங்கினர். இது மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீண்ட ஆப்கான் போருக்கு வழிவகுத்தது. 2001 நவம்பர் 14 அன்று காபூல் வீழ்ந்தது என்பது புதிய ஆப்கானிஸ்தானின் பிறப்பு என கூறப்பட்டாலும் இது அமெரிக்காவின் நீண்டகால தலையீட்டின் தொடக்கமாகவும் அமைந்தது. இதன் பின்னர் ஆப்கானிஸ்தானில் அரசியல் குழப்பம், பயங்கரவாதம் மற்றும் வெளிநாட்டு தலையீடு ஆகியவை அதிகரித்து மக்கள் தொடர்ந்து அமைதியற்ற சூழலிலேயே வாழும் நிலை ஏற்பட்டது.